பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த அருமையான ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதமாகி இந்த ஞானப்பணுவலை தொடர்ந்தும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் மீள ஒரு முறை வணங்கி நாம் கடந்த வகுப்பு வரை இந்த சிவஞான போதத்தை சிந்திப்பதற்கான கருவிகளாக சொல்லப்படுகிற பல்வேறு கருத்துக்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதல்ல சிறப்பு பாயிரம் என்ற வகையில் மலதலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணுருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி மயர்வர நந்திமுனத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல்சூழ் வெண்ணெய் சுவேதனன் பொய்கண்ட கன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோரே என்று சிறப்பு பாயிரத்தை சிந்தித்தோம். அடுத்தது மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய விநாயகப் பெருமானை வணங்கு முகத்தானாக கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று மூத்த பிள்ளையாரை வணங்கி அவையடக்கம் என்கின்ற வகையிலே தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தன்னை உணரார் உணரார் நுடங்கி ஏந்து தம்மிற் புணராமை கேளாம் புறன் என்கின்ற வகையிலே அவைக்கு அடங்கியும் அவையை அடக்கியும் என்கின்ற வகையிலே அந்த அவையடக்கத்தை செய்து அதன் தொடர்ச்சியாக சமயங்களினுடைய வகைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று 4 வகை சமயங்கள், ஒவ்வொன்றிலும் 6 சமயங்கள் என்று 24 சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருவாறு தொகுத்து சிந்தித்து பிறகு நியாயங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நியாயங்களை எல்லாம் இதுவரைக்கும் சிந்தித்து இருக்கிறோம். இதெல்லாம் இந்த வடமொழியில் பூர்வாங்கம்னு சொல்லுவாங்க.
ஒரு பூர்வாங்கம், ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய செயல்கள், அதற்கு பூர்வாங்கம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம நூற்பாவுக்கு முன்பு சிந்திக்க வேண்டியவற்றையெல்லாம் சிந்தித்து அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் முதல் நூற்பாவை சிந்திக்க இருக்கிறோம். நேரடியாக நூற்பாக்குள்ளே போயிடலாம். சிவஞான போதம் 12 நூற்பா, 2 அதிகாரம், 4 இயல். இதில் முதல் அதிகாரம் பொது அதிகாரம். முதல் இயல் என்னதுங்க? பிரமாண இயல். பிரமாண இயல், உண்மை இயல் என்று சொல்வோம். ஒரு பொருளினுடைய இருப்பை சொல்லக்கூடியது. அந்த வகையில் முதல் நூற்பா எதற்கு பிரமாணம்? பதிக்கு பிரமாணம். பதிக்கு பிரமாணம். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது சூத்திரம். எப்பவுமே சூத்திரம் சொல்லுகிற போது அதோடு என்ன இருக்கணும்? கருத்துரையும் சொல்லணும். நூற்பா படிக்கிற போதே நம்ம எப்படி படிக்கணும்? கருத்துரையோடு படிக்கணும். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது சூத்திரம். என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து என்பது உணர்த்துதல் நுதலிற்று. என்பது உணர்த்துதல் நுதலிற்று. இப்போ இதற்கு நாம் சில விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். இது கொஞ்சம் கவனமாக இதை கையாளணும். இதற்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் இருக்குது பாருங்க. அந்த விளக்கத்தை அப்படியே எழுதணும். நம்ம தொகுத்து நம்ம தகுந்த மாதிரி அதை எழுத முடியாது. இதற்கான விளக்கம் எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் சொல்லுகிற மாதிரியே சொல்லணும். ஏங்க அப்படி தான் சொல்லணுமா, வேறு மாதிரி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதற்கு காரணங்கள் உண்டு. ஏன் அதை அப்படி சொல்லுகிறோம் என்பதற்கு காரணம் உண்டு. அதை நம்ம பின்னாடி விளக்குகிற போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன், அவள், அது எனும் அவை. அவை இதோட இங்கே நிறுத்தணும். இது ஒரு கோடு போட்டுக்குங்க. அவை என்பதற்கு என்னதுங்க? அவைக்களம், கூட்டு. நான் மேலவை கீழவைன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? பல தொகுப்பு இருந்துன்னா அதுக்கு என்ன பேருங்க? அவைன்னு பேர். பேரவை சொல்கிறோமா இல்லைங்களா? பேரவைன்னா என்னது? மக்கள் கூடியிருந்தா, இப்போ எம்எல்ஏ கூடியிருந்தால் அது ஒரு அவை. எம்பி கூடியிருந்தா அது ஒரு அவை சொல்கிறோமா இல்லைங்களா? அதுதான் அவை. அவை என்பது அவைக்களம். அவைக்களம் தொகுப்பு. தொகுப்பு எதனுடைய தொகுப்பு? அவன், அவள், அது எனும் அவை. இப்போ அவை என்பது பன்மை சுட்டு, பல பொருள்கள். அந்த பல பொருள்கள் எதுன்னு கேட்டால் அவன், அவள், அது எனும் அவை எனப்படும் அவை. எனப்படும் அவை. இந்த அவன், அவள், அது என்பதை விளக்கம் எழுதுகிற போது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, அவன், அவள், அது எனும் பலவாய் சடமாய் எழுதிக்கணும். அப்படியே எழுதணும் விளக்கம். நீங்கள் எழுதி வச்சுக்கணும், என்ன பார்க்கக்கூடாது. இதுதான் விளக்கம் அதுக்கு. அவன், அவள், அது எனும் அவை எப்படிங்க? பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்படுவதாய். 4 இலக்கணம் சொல்றார். என்னதுங்க? பலவாய் சடமாய், பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு கூடி, அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்படும், சுட்டி அறியப்படும் உலகத் தொகுதி. உலக தொகுதி. அவை என்பது என்னதுங்க? உலகத்தை குறிக்கிறாரு. இந்த உலகம் எப்படி இருக்கிறதுங்க? அவள் என்றும் அது என்றும் அவன் என்றும் எப்படி இருக்குது? பலவாய் இருக்கா? பலவாய் என்னங்க? பலதரப்பட்டு இருக்கிறது. சடமாய் இருக்குதா? இது உலகம் என்பது என்னதுங்க? உடம்பு. அவன் என்பது ஒரு உடம்பு, ஆண் உடம்பு. அவள் என்பது பெண் உடம்பு. சரிங்களா? அப்போ அவன் என்றும் அது என்றும் அவள் என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்பு. அவயவம்னா என்னது?
அவயவம்னா என்னது? உறுப்பு. கண்ணு, காது இப்பெல்லாம் இருக்கா இல்லையா? உறுப்பு. பல பல பொருட்கள் கூடிதானே உடம்பா இருக்கு. உடம்பு அவயவ பொருளோடு கூடியதா இல்லையா? உடம்பு கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு. இப்போ என்னதுங்க, எல்லாம் கூடினாதான் என்னது ஒரு உடம்பு. இதை பிரிக்கலாமா இல்லையா? கை தனியாக பிரிக்கலாம், காலை தனியாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கக்கூடியதாக இருந்தால் என்னதுங்க? அவயவ பகுப்பு. அவயவ பகுப்பு. சுட்டி அறியப்படுவது. இது இது ஆண், இது பெண், இது நீ, இது நான். என்ன செய்யலாம்? எதை சுட்டலாம்? எதை சுட்டலாம்? உடம்பை சுட்டலாம், உயிரை சுட்ட முடியாது. சுட்டி அறியப்படுவது எது? உடம்பு. சரிங்களா? அப்போ இந்த உலகம் பலவாயிருக்கும், சடமாயிருக்கும், அவயவ பகுப்புகளோடு இருக்கும், சுட்டி அறியப்படும். இந்த 4 இலக்கணம் சொல்றார். எதுக்கு? உலகத்துக்கு. உலகத்துக்கு 4 இலக்கணம் சொல்றார். இந்த 4ஐயும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேற வழி இல்லை. இந்த இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருள் நீங்கள் எப்படி செய்யணும்? மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த 4 ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி விளக்குறேன். புரியுதுங்களா? சரி. அப்போ அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்படுகிற உலகத் தொகுதி. உலக தொகுதி மூவினைமையின் உலகத் தொகுதி தோற்றம், நிற்றல், அழித்தல் ஆகிய முத்தொழிலை உடையது. தோற்றம், நிற்றல், அழிதல் ஆகிய முத்தொழிலை உடையது. மூவினை, 3 வினையை உடையது. 3 வினை என்னது? தோற்றமும், நிற்றலும், அழிதலும். இன்று 3 தொழிலை உடையது. எது? உலகம். சரிங்களா? இப்போ பாருங்க, இதை படித்தா உடனே நீங்கள் அப்படியே பொருள் சொல்லணும். இந்த வரிக்கு பொருள் என்னது? அவனென்றும் அவளென்றும் அது என்றும். நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்லும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடணும். புரியுதுங்களா? அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. எழுதி வச்சிட்டோம்னா நம்ம படிக்க மாட்டோம். அதனால் திரும்பி சொல்கிறது. புரியுதா? அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்படுகிற உலகத் தொகுதி தோற்றம், நிற்றல், அழிதல் ஆகிய 3 தொழிலை உடையது. 3 தொழிலை உடையது. இது முதவரிக்கான விளக்கம். சரி, இப்போ ரெண்டாவது வரிக்கு வந்தோம்னா, அப்படிப்பட்ட உலகத் தொகுதி, மேலே சொன்ன உலகத் தொகுதி, அந்த உலகம் தோற்றிய திதியே. தோற்றிய என்பதற்கு தோற்றுவிக்கப்பட்ட. தோற்றிய என்பதற்கு எப்படி செய்யணும்? தோற்றுவிக்கப்பட்ட. திதியே. திதி என்பதற்கு உள்பொருளே. உள்பொருள். இல்பொருளா உள்பொருளானா கேள்வி கேட்டோம் தெரியுங்களா? யார்கிட்ட கேள்வி கேட்டோம்? உலகம் உள்பொருளா இல்பொருளானா கேள்வி கேட்டோம். யார்கிட்ட? உலகாயத்திட்ட கேட்டோம், சமணர்கிட்ட கேட்டோம், பௌத்தர்கிட்ட கேட்டோம். அவன்கிட்டலாம் எதுக்குங்க அதை கேட்டோம்னா இங்கே வருவான் அவன்லாம். சரியா? தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோற்றிய திதியே. தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. அந்த உலகம் ஒடுங்கி என்பதை கொஞ்சம் விரிச்சுக்கணும். ஒடுங்கி என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்றுவிக்கப்பட்ட உலகம் ஒடுங்கும். யார்கிட்ட ஒடுங்கும்? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். யார்கிட்ட ஒடுங்கிதான் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா எழுதிக்கங்க. சரியா? இதை விளக்குறேன், அதுக்கப்புறம் எழுதிக்கங்க. ஒடுங்கினா யாருங்க? இறைவன். இறைவனுக்கு ஒடுங்கின்னு ஒரு பேர் இருக்கு. ஒடுக்கத்தை செய்பவனை ஒடுங்கி என்றார்.
ஒரு வேலையை சேரவனை நாம் என்ன செய்கிறோம்? அந்த பேர் சொல்கிறோமா இல்லையா? என்னது? பொன்னான். பொன்னான் அப்படின்னு என்னது? பொன் வேலை செய்பவன். தச்சு வேலை செய்பவன் தச்சன். அப்போ அந்த வேலையை செய்பவனுக்கு அந்த வேலை என்னவா வருது? பேர் வருதா இல்லையா? ஏ மாங்கா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றோம். ஆட்டோ இங்கே வான்னு கூப்பிட்றோம் இல்லையா? அதெல்லாம் என்னது? அந்த வேலையை செய்பவனுக்கு அது பேரா வந்துடுது. அதுபோல ஒடுக்கத்தை செய்பவனை என்னன்னு சொல்றாரு? ஒடுங்கி. ஒடுக்கத்தை செய்பவனை ஒடுங்கி என்கிறார். இந்த உலகம் எங்க போய் ஒடுங்கும்? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். சரி, எப்போ ஒடுங்கும்? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். இப்போ நாமெல்லாம் வந்துட்டோமா இல்லையா? எங்கிருந்து வந்துட்டோம்? முன்ன பிறவியிலிருந்து இப்போ பிறப்புக்கு வந்தாச்சு. பிறப்புக்கு வந்தாச்சு. நாம் போய் என்ன செய்யணும்? ஒடுங்கணும். தோற்றம் உண்டு மரணம் உண்டு. தோற்றம் உண்டு மரணம் உண்டு. துயரம் மனை வாழ்க்கை என்பது தேவாரம். பிறந்த எல்லாரும் என்னது? இறந்து தானே ஆகணும். சினிமா பாட்டு கூட இருக்கா இல்லையா? என்னது? என்ன பாட்டு? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் வேறு. சினிமா பாட்டாக இருந்தாலும் அது உண்மை தானே, தத்துவ ஞானம் தான் அது. வந்தால் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது ஒன்று உண்டு. இந்த ஏத்துக்கலைன்னா தத்துவ ஞானம் படிக்க முடியாது. முதல்ல பிறப்புன்னு இருந்தால் என்ன இருக்கும்? இறப்பு இருந்தே தீரும். எல்லாரும் போய்தான் ஆகணும். இங்கே நிலைத்து இருப்பவர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. சரி, இப்போ எல்லாரும் போகணும். உங்களுக்கு ஒரு தேதி இருக்குது, எனக்கு ஒரு தேதி இருக்குது. எப்போ அந்த தேதி வரும்? போகிறதுக்கான ஒரு தேதி இருக்கு இல்லையா? அதுக்கு எப்போ அந்த தேதி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராதத்த கண்மம் கழிஞ்சா போக வேண்டியதுதான். கொண்டு வந்த வினை கழிந்து விட்டால் இந்த மண்ணில் யாருக்கும் இடம் கிடையாது. அப்போ இந்த உயிர் எப்போ ஒடுங்கும்? பிராதத்த கண்மம் தீந்துருச்சுன்னா இந்த உலகம் விட்டு போயிடும். அப்போ கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். பிராதத்த கண்மத்தை கழிப்பதற்குத்தான் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ ஒடுக்கம் என்பது எப்போ நிகழும்? பிராதத்த கண்மம் கழிந்தால், அதை கண்மமலம் பரிபக்குவம் அடைந்தால் ஒடுங்கும். கண்மமலம் பரிபக்குவம் அடைந்தால் ஒடுங்கும். சரிங்களா? எல்லா உயிரும், இது நாயும் இல்லை, பேயும் இல்லை, மனுஷனும் இல்லை, பறவையும் இல்லை, எல்லா உயிரும் அது கொண்டு வந்த கண்மமலம் பரிபக்குவம் அடைதல் என்னதுங்க? தீந்துருச்சுன்னா கண்மமலம் பரிபக்குவமானால் அது ஒடுங்கும். அது ஒடுங்கும். எங்கே ஒடுங்கும்? ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். சரி, அப்போ ஒடுங்கின பிறகு என்ன ஆகும்? மீள தோன்றும். மீள தோன்றும். அதான் ஒடுங்கிருச்சு, அப்படியே விட்டுற வேண்டியது தானே. ஒடுங்கின உயிரை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? விட்டுறலாம்ல. கண்மமலம் பரிபக்குவம் ஆயிடுச்சுன்னா ஒடுங்கிருச்சுன்றீங்களே, மீள எதுக்கு பிறக்கணும்? மேலே எதுக்கு பிறக்கணும்? நமக்கெல்லாம் இது கடைசி பிறப்பா? இருக்கணும், நல்லா இருக்கும், இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. சரி, அப்போ இன்னும் ஒரு பிறப்பு இருக்குதுன்னா நம்ம மீள பிறப்பதற்கு எது காரணமாக இருக்கும்? வினை காரணம். வினை என்பது துணை காரணம். வினை என்பது துணை காரணம். ஆனால் அதை விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆமாம், அது வினை. கண்மமலம் என்பது இங்கே பிராதத்த கண்மம். கொண்டு வந்த வினை தீர்ந்ததுன்னா போயிட வேண்டியதுதான். சரி, போனால அப்படியே விட வேண்டியது தானே. போனால அப்படியே விட வேண்டிய. அவன் எதுக்கு மேலே பிறக்கிறான்? ஆணவ மலம் பரிபக்குவம் அடையும் பொருட்டு மேலே பிறப்பான். ஒடுங்கன உயிர் மீள தோன்றுவது எதனால்? ஆணவ மலம் பரிபக்குவம் அடையும் பொருட்டு. அப்போ ஒடுங்குவதற்கான காரணம் கண்மமலம் பரிபக்குவமானால் உயிர் ஒடுங்கும். சரிங்களா? ஒடுங்கின உலகம் மீள தோன்றுவதற்கு காரணம் என்னது? ஆணவ மலம் பரிபக்குவம் அடையும் பொருட்டு. அடையும் பொருட்டு. இப்ப பாருங்க, தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே மூவினை உடைய உலகம்
தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. இந்த உள்பொருளாகிய உலகம் என்ன செய்யும்? கண்மமலம் பரிபக்குவம் ஆனால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். இந்த ஒடுக்கின்னு இருக்கா இல்லையா, ஒடுங்கின்னு இருக்கா இல்லையா, இதுக்குள்ளே இந்த விளக்கத்தை எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். எப்போ ஒடுங்கும்? கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து இந்த உலகம் ஒடுங்கும். ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். சரி, ஒடுங்கிய உலகம் மீள தோன்றும். எங்கிருந்து தோன்றும்? எங்க ஒடுங்குச்சோ அங்கதான் மீள தோன்றும். தோன்றுவதற்கான காரணம் என்னது? மலத்து உளதாம். மலத்தினால் மீண்டும் உளதாகும். மலத்தினால் மீண்டும் உளதாகும். சரியா? புரிஞ்சுதுங்களா? இது ஒரு ஆர்டர் வரிசையாக சொல்கிறாரு. இந்த ஆர்டரில் தான் உலகம் இயங்குகிறது. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எதுக்கு பொருளே செய்யணும். இது இந்த ஆர்டரில் புரிஞ்சாதான் உங்களுக்கு 100 புரியும். சரிதுங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல நான் திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை சொல்லிடுவேன், வேறு வழி இல்லை. என்னது? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்படுகிற உலகத் தொகுதி தோற்றம், நிற்றல், அழித்தல் ஆகிய 3 தொழிலை உடையது. 3 தொழிலை உடையது. அந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. இந்த தோன்றிய உலகம் கண்மபலம் பரிபக்குவம் ஆனால், கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கிய உலகம் ஆணவமலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு மீள தோன்றும். மீள தோன்றும். எனவே அந்தத்தை செய்கிற அந்தம் என்பது என்னதுங்க? அந்தத்தை செய்கிற சங்கார காரணனே. அந்தத்தை செய்கிற சங்கார காரணனே உலகிற்கு ஆதி முதற்கடவுள். ஆதி என்பது என்னதுங்க? முதற்கடவுள். அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகிற்கு ஆதி, அதாவது முதற்கடவுள் என்று அளவை நூலார் என்மனார் புலவர் இருக்கா இல்லைங்களா? இந்த புலவர் யாரு? பாட்டு பாடுறவர் இல்லை, பாட்டு பாடுற புலவர் இல்லை. அளவை நூல் அறிந்தோர். அளவை நூல் அறிந்தோர். அளவை நூல் என்பது என்னது? தர்க்கம், லாஜிக்கு. இறைவன்னா உலகத்திற்கு முதல்வன் என்று நிறுவனம். எப்படி நிறுவனம்? தர்க்க ரீதியாக நிறுவனம், லாஜிக்கலா. நீ உனக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டும் சரியா, எங்களுக்கு சிவபெருமான் தான் கடவுள், அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? என்ன செய்யணும்? தர்க்கத்தில் நீ உன் கருத்தை சொல்லு, அந்த கருத்து தப்புன்னு நிறுவி இந்த கருத்தை என்ன செய்யணும்? உறுதி செய்யணும். அப்போ அது எதை கொண்டு நிறுவனம்? அளவை கொண்டு. அளவை கொண்டு என்று அளவை நூல் அறிந்தோர் கூறுவர். அளவை நூல் அறிந்தோர் கூறுவர். சரிங்களா? இதுதான் நூற்பா கருத்து. நூற்பா கருத்து இன்னொரு முறை சொல்லிடலாமா? அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம், நிற்றல், அழிதல் ஆகிய 3 தொழிலை உடையது. அந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. தோன்றிய உலகம் கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். ஒடுங்கிய உலகம் ஆணவமலம் கண்ம பரிபக்குவம் ஆகும் பொருட்டு மீள தோன்றும். எனவே அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகிற்கு ஆதி என்று அளவினூல் அறிந்தோர் கூறுவர். அளவினூல் அறிந்தோர் கூறுவர். இதுதான் இதுக்கு விளக்கம். இது வேற மாதிரியெல்லாம் விளக்கம் நமக்கு புரிஞ்ச மாதிரிலாம் எழுதக்கூடாது.
ஏன் எழுதக்கூடாதுங்கிறது நான் இந்த நூற்பாவை முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்கிறத விட, ஏன்னா இதில் ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்கு, ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு கருத்து இருக்குது, ஒரு சமயம் இருக்குது. இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலையும் என்ன இருக்குது, ஒரு சமயம் இருக்குது. என்பது சூத்திரம், என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ, நுதலுதல் என்னதுங்க, கூறுதல், சொல்லுதல். எண்ணுதலிற்றோ எனின் சங்கார காரணனாய், சங்கார காரன், சங்காரன், சங்கார காரணன். சங்காரம்னா என்னது, ஒடுக்கம். அழித்தல் தொழிலை செய்பவனுக்கு என்ன பேர், சங்காரன்னு பேர். சங்கார காரணன், அதில் தலைமை பற்றி. ஏன்னா சங்காரன் பலர் உண்டு, இவன் யாரு, எல்லாத்துக்கும் முதலானவன், எல்லாத்துக்கும் முதலான. எனவே சங்கார காரணனாய் உள்ள முதலையே, ஏகாரம், முதலையே, முதலைன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாரு, முதலையே, அவன், அவனே, நீ அறிவாளி, நீ அறிவாளி, நீயே அறிவாளி. என்ன வேறுபாடு? ஆமாம். இப்போ இந்த வகுப்பில் ஒருத்தரை பார்த்து, ஏப்பா நீ நல்லா பாடம் படிச்சிருக்கிற, நல்லா பாடம் படிச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், மற்றவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீ படிச்சிருக்கிற, நீயே படிச்சிருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம், மற்ற யாரும் படிக்கலை. ஏகாரம் பிரிநிலை, இலக்கணத்துக்கு அதுக்கு என்ன பேர், பிரிநிலை. பிரிநிலை என்னது, மற்றவங்களிருந்து அவரை பிரிக்கிறது. நீயே அழகு, நீயே அழகு அப்படின்னா மற்றவங்க அழகா இல்லைன்னு அர்த்தம். நீ அழகு, நீயே அழகு. அப்போ அந்த என்னது, ஏகாரம் பிரிநிலை இல்லைங்களா? சரி. எனவே முதலையே, முதலையே, சங்கார கடவுளே என்று பிரிநிலை ஏகாரம். முதலாக உடைத்து, அவனைத்தான் முதலாக உடைத்தது என்னது, இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று, என்பது உணர்த்துதல் நுதலிற்று. இதுக்கு கருத்துரைன்னு பேர். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் கீழே என்ன இருக்கும், கருத்துரை இருக்கும். சூத்திரம் படிக்கிற போது கூடவே எதை படிக்கணும், கருத்துரையும் படிக்கணும். எல்லா சூத்திரம் படிச்சிங்கனாலும் கூடவே என்ன படிக்கணும், கருத்துரை படிக்கணும். முதல் நூற்பானா எப்படி சொல்லணும், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் புலவர் என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் சங்கார காரணாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து என்பது உணர்த்துதல் நுதலிற்று. இதுதான் சூத்திரம். நாம் அந்த நூற்பா மட்டும் சொல்லி விட்டுருவோம், கருத்துரையோடு படிக்கணும். அப்போ இந்த நூற்பாவின் கருத்து, நூற்பாவின் கருத்து என்னது, சங்கார கடவுளே உலகிற்கு முதல்வன், சங்கார கடவுளே உலகத்திற்கு முதல்வன் என்பதை இந்த சூத்திரத்தில் நிறுவுகிறார், சூத்திரத்தில் நிறுவுகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாருக்கு பிரமாணம், பதிக்குத்தான் பிரமாணம், பதிக்குத்தான் பிரமாணம். இப்போ இந்த சூத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கருத்து இருக்கு பாருங்க. என்னங்கய்யா, சங்கார அதுதான் என்பது உணர்த்துள்ள, அதுதே தான், ஒன்று தான். சரியா? சரி. இப்போ பாருங்க, இந்த சூத்திரத்துக்குள்ள எத்தனை கருத்து இருக்கு பாருங்க. எனும் அவை, எனும் அவை மூவினை உடைமையின், இது ஒரு கருத்து. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது ஒரு கருத்து. சூத்திரத்தில் என்னென்ன கருத்து இருக்கு பாருங்க. முதல் கருத்து என்னது, உலகம் முத்தொழிலை உடையது, உலகம் முத்தொழிலை உடையது என்பது ஒரு கருத்து. ரெண்டாவது, உலகம் உள்பொருளே, உலகம் உள்பொருளே. மூணாவது கருத்து, அந்த உலகம் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும், மூணாவது கருத்து. நாலாவது கருத்து, அது மீள ஒடுங்கினிடத்து தோன்றும். அஞ்சாவது கருத்து, உலகத்திற்கு அவனே முதல்வன். 5 கருத்து இருக்கா, இருக்கா இல்லையா? என்னென்ன கருத்து? உலகம் முத்தொழில் படும், அது விளக்கமாக சொல்கிறாரு. அது அவன் என்று அவள் என்றும் பலவாய் சடமாக சுட்டி எறிப்பட்ட உலகம் சொல்லி 3 தொழிலை உடையது என்பது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, உலகம் உள்பொருளே.
மூணாவது, அது ஒடுங்கினிடத்து ஒடுங்கும், ஒடுங்கிய உலகம் மேலே தோன்றும். எனவே அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகத்திற்கு ஆதியும் செய்வான். இப்போ 5 கருத்து இருக்கு, 5 கருத்து இருக்குது. இதில் சூத்திர கருத்தா என்ன வைக்கிறாரு? இது சூத்திர கருத்தா எதை சொல்றாரு? உலகத்திற்கு அவனே முதல்வன். இந்த 5வது கருத்தை தான் சூத்திர கருத்தா வச்சிருக்கிறாரு. புரியுதா? நான் நிறைய கேள்வி கேட்பேன், கூடவே நீங்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்லாட்டி நான் எதுக்கு கேள்வி கேட்குறேனாவது தெரிஞ்சுக்கணும். 5 கருத்து இருக்கிற சூத்திரத்துக்கு சூத்திர கருத்தை எதை வச்சிருக்கிறாரு? 5வது கருத்தை தான் வச்சிருக்கிறாரு. ஏன் இதை வைக்கலாமே இதை வைக்கலாமே இதெல்லாம் வைக்காம ஏன் 5வது கருத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இந்த 4 கருத்தும் இதை நிறுவனத்துக்கு தான். எதை நிறுவனத்துக்கு? உலகத்திற்கு இறைவனே முதல்வன் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கருத்து, மெய்கண்டாருடைய கருத்து, உலகத்திற்கு அவனே முதல்வன். இதுதான் சூத்திரத்தை சொல்லணும். சும்மா சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? எங்கள் கடவுள் இருந்தாங்க முதல்வன் அப்படின்னு ஆளாளு கை தூக்குவாங்களா இல்லையா? அந்த 24 பேர் இருக்காங்களா இல்லையா? யார்? இந்த சபையில் 24 பேர் இருக்கிறதா நீங்கள் இந்த சிவஞான போதம் முடிகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 24 சமயத்தார் இருக்கிறாங்க. இதில் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் 12 பேர். 12 பேர் என்ன பண்ணுறாங்க? சிவபெருமானை ஏற்றுக்கிறாங்க. யார்? அகச்சமயம், அகப்புற சமயம். அகச்சமயமும் அகப்புற சமயமும் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. மீதி 12 பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கிறான். இவர் தாங்க கடவுள்னு சொல்கிறவன் இருக்கிறானா இல்லையா? கடவுள் இல்லை என்று சொல்பவனும் இவர்தான் கடவுள் என்று சொல்பவனும் 12 பேர் இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்கள் உலகத்திற்கு முதல்வன் சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? அரே ஏயா, எங்கள் ஆளுந்தான் முழு முதற் கடவுள். இதான் பாருங்கள், எங்கள் நூலில் சொல்லியிருக்கா இல்லையா? எங்கள் நூலை எடுத்து பார்த்தா சொல்லியிருக்கு. எங்களுக்கு முதல் கடவுள் யார் சொல்லியிருக்கு? பாஞ்சராத்திரிகர். வாசுதேவனே உலகத்திற்கு முதல் கடவுள்னு சொல்லியிருக்கு. பிரம்மதேவனே உலகத்திற்கு முதல் கடவுள் எங்கள் நூல் சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொரு சமயம் என்ன செய்வாங்க? நாம் சொல்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்யணும்? கருத்தை சொல்லணும், கருத்தை சொல்லணும். அதற்காகத்தான் 5வது கருத்தாக இதை வைக்கிறார். இதற்கு துணை செய்கிற கருத்து எத்தனை? 4. இந்த 4 கருத்தும் எதற்கு துணை செய்கிறது? அந்தமே ஆதி. அந்தம் என்பதற்கு இங்கேயும் ஒரு ஏகாரம் வச்சுக்கணும். அந்தமே, அந்தமே ஆதி, அந்தமே ஆதி என்பனார் புலவர். என்பனார் புலவர். சரி, இப்போ இந்த கருத்துரை பாருங்க. இந்த கருத்துரை செய்கிற போது சங்காரம் என்பது 5 சங்காரம் இருக்கிறது. முதல்ல கருத்துரை பார்த்துட்டு 100 பாவை விரிச்சுக்கலாம். ஐந்து கலைகள்: சாந்தி அதிகளை, சாந்திகளை, வித்தைகளை, பிரதிட்டகளை, நிவர்த்திகளை. நிவர்த்தி கலை 5 கலைகள் உண்டு. 5 கலைகள் உண்டு. இதற்கு அத்துவான்னு சொல்லுவாங்க. கலைகள், புவனம், தத்துவங்கள், மந்திரம், பதம் என்று 6 இருக்குது. இதில் இந்த கலைகளில் தான் எல்லாம் ஒடுங்கும். எல்லாம் எதில் ஒடுங்கும்? கலையில் ஒடுங்கும். கலை போய் திரோதான சக்தியில் ஒடுங்கும். திரோதான சக்தி சக்தியில் ஒடுங்கும். சக்தி போய் சிவத்தில் ஒடுங்கும். இது 8ஆம் நூற்பாலை விரிவாக நாம் பார்ப்போம். சிவஞான போதம் 8ஆம் நூற்பாலை இதனுடைய விரிவில் அங்கே இருக்குது. 8 அத்துவா சுத்தி என்று வருகிற இடத்துல இது விரிவாக இருக்குது. நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இங்கே 5 கலைகள் இருக்கிறது. சாந்தி அதீத கலை, சாந்திகளை, வித்தைகளை,
பிரதிஷ்டிகளை நிவர்த்திகளை. இந்த ஒவ்வொரு கலைகளிலும் புவனங்கள் இருக்கின்றன. புவனங்கள் இதில் 108 புவனம் இருக்குது. இதில் 57 இந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம், எனக்கு நினைவில் இருக்கிறத எழுதுகிறேன், ஏதாவது மாற்றம் இருந்தால் பார்த்துக்குங்க. இதில் 15 56 56 வித்தைகளையில் 3/28 நினைக்கிறேன், 3/21 சரியா? சாந்திகளையில் சரி எண்ணிக்கை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 224 மொத்தம் 224 புவனம். 27 18 15 ரைட், மொத்தம் 224 வருதா பார்த்துங்க. 224 புவனம். ஒரு புவனத்தில் பல உலகங்கள் உண்டு. இப்போ நாம் இருக்கிறது ஒரு உலகம். இப்போ சூரிய குடும்பம்னு சொல்கிறோமா இல்லைங்களா? எத்தனை கோள்? 7 கோள்கள் இருக்கிறது. ராகு கேதோட 9 கோள் வச்சுக்கிறோமா இல்லையா? இது என்னது? ஒரு உலகம். இந்த மாதிரி பல உலகங்கள் சேர்ந்தால் ஒரு புவனம், ஒரு புவனம். இப்படி இந்த நிவர்த்திகளையில் மட்டும் எத்தனை இருக்கு? 108 புவனம் இருக்கு. 108 புவனம் இருக்கிறது. இதற்கு அதிபதி பிரம்மா. இதுக்கு திருமால், இதுக்கு உருத்திரன், இதுக்கு மகேஸ்வரன், இதுக்கு சதாசிவன். இந்த ரெண்டாவும் பெருமானே வருவான். சதாசிவமாகவும் மகேஸ்வரமாகவும் யார் வருவார்? பெருமானே நேராக வருவார், நேராக வருவார். இப்போ உலகத்துக்கு ஒடுக்கத்தை செய்கிறவரே எங்கள் கடவுள் தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சொல்கிறாங்க. இரண்ய கற்பம், இன்னொன்று பாஞ்சராத்திரியம். இது பிரம்மனை முதலாக கொண்டு இருக்கிற சமயத்துக்கு இரண்ய கற்ப மதம்னு பேர். இந்த மதத்துக்கு யார் தலைவர்? பிரம்மா. பிரம்மா தான் எங்களுக்கு முழுமுதற் கடவுள் என்று சொல்பவங்க யார்? இரண்ய கற்ப மதம். இரண்ய கற்ப மதம். திருமாலை முதலாக கொண்டவர்கள் பாஞ்சராத்திரிகள். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒடுங்கின இடத்துல தோன்றுன்னு சொல்கிறீங்க, ஒடுக்கிறது எங்கால் தான். ஒடுக்கிறது யார்? எங்கள் பிரம்மா தான் ஒடுக்குவார், எங்கள் திருமால் தான் ஒடுக்குவார். எனவே எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள். முதல்வன் யார்? எங்கள் பிரம்மா தான் உலகத்திற்கு முதல்வன், எங்களுடைய திருமால் தான் உலகத்திற்கு முதல்வன் என்று இவர்கள் கூறுவார்கள். அப்போது இதற்கு என்ன மறுப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிரம்மா முழுமுதற் கடவுள் என்று சொன்னால் அவர் ஒடுக்கத்தை செய்வாரான்னு கேட்டால் அவருக்கு பேர் என்னது? படைத்தல் கடவுள், படைத்தல் கர்த்தா. அவருக்கு என்ன பேர்? படைத்தல் கர்த்தா. திருமாலுக்கு என்ன பேர்? காத்தல் கர்த்தா. சிருஷ்டி கடவுள், திதி கடவுள். சிருஷ்டி கடவுள், திதி கடவுள். அப்போ சிருஷ்டி கடவுள் சங்கார கடவுளாக மாறுவாரா? அவர் வேலை படைத்தல்னு எதில் சொல்லியிருக்கு? நீங்களே தான் சொல்கிறீங்க. படைக்கிறது அவர் வேலைன்னு யார் சொல்கிறா? அவர்களே அதை ஏற்றுக்கொள்க. படைக்கக்கூடிய ஒருவன் அழிப்பானா? ஐயா அதெல்லாம் வேறு, அது புராணம். இங்கே நீங்கள் லாஜிக் வாங்க. இவன் படைத்தல் கடவுள், அவர் அழித்தல் கடவுள். எனவே இவர்கள் 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒடுக்கத்தை செய்ய மாட்டாங்க. ஒடுக்கத்தை செய்ய மாட்டாங்க. இல்லைங்க செய்வாங்க, இல்லை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய அதிகாரம் எங்கே இருக்கு? இந்த 108 புவனங்களில் இருக்கு. பிரம்மா மூல அழித்தல் கடவுள் இல்லை,
ஒரு வேளை அவர் அழிப்பதாக வைத்து கொண்டாலும் அவர் எதை அழிக்கலாம்? இந்த 108 புவனங்களுக்குள்ள தான் அவர் அழிச்சுக்கணும் இல்லைங்களா? திருப்பத்தூர் கலெக்டர் போய் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் போய் உன்னை பிடிக்க முடியுமா? அவர் என்ன சொல்லுவார்? யோ, உன்னோட ஜூடிஷியேஷன் எதியா, நீ எதுக்கு அங்கிருந்து இங்கே வந்த? உன் அதிகார எல்லையில் தான் நீ இருக்கணும். அதிகார எல்லையை தாண்டி யார் வர முடியாது. இவர் எல்லைக்குள்ளே அவர் போகக்கூடாது, அவர் எல்லைக்குள்ளே இவர் போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ இவருக்கு அதிகார எல்லை எது வரைக்கும் இருக்கு? இந்த நிவர்த்திகளை புவனங்களை படைக்கலாம், காக்கலாம், அழிக்கலாம். முதல்ல அவர் அழிக்க மாட்டார். உங்கள் பிரகாரம் அழிக்கிறான்னு வைத்து கொண்டாலும் அவர் எதை அழிக்கலாம்? 108 புவனங்களை அழிக்கலாம். 108 புவனங்களை அழிக்கலாம். அதே மாதிரி திருமால் 54 அழிக்கலாம். ஆனால் அவர் இவரை விட சுப்பீரியர். யாரை விட? பிரம்மாவுக்கு மேலே இருக்கிறார். அப்போ இவருக்கு அதிகாரம் எது வரைக்கும் இருக்கு? இந்த 108க்கும் கூட இருக்கு. 56லையும் அழிக்கலாம், கீழே இருக்கிறதையும் அழிக்கலாம். அவருக்கு அதிகாரம் கீழே இருக்கு, மேலே கிடையாது இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்ம அதிகாரம் எங்கே இருக்கும்? இப்போ தாசில்தார் அதிகாரம் எங்கே இருக்கும்? விஓட்ட இருக்கும். ஆர்ஐட்டு விஓட்டு இருக்கும். தாசில்தார் அதிகாரம். இன்னொரு தாசில்தார்கிட்ட போவாரா? போக மாட்டார். ஒரு சப் கலெக்டர்கிட்ட போவாரா? போக மாட்டார். கலெக்டர்கிட்ட போவாரா? போக மாட்டார். ஏன்? அவங்கெல்லாம் மேலே இருக்கிறவங்க. மேலே இருக்கிறவங்கள்கிட்ட இவர் போக முடியாது, இவருக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. கீழே இருக்கிறவங்கள்ட்ட அதிகாரம் செலுத்தலாம். 10 ஆரை இருப்பாங்களா இல்லையா? ஒரு தாசில்தாருக்கு இருப்பாங்க. ஒரு 10 ஆரை 5 ஆரை இருப்பாங்க. அவருக்குள்ளே இவர் அதிகாரம் செஞ்சுக்கலாம். மேலே இருக்கிறவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. அவர் சொல்கிறது தான் இவர் கேட்கணுமே ஒழிய இவர் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். அப்போ அதிகார வரம்பு கீழே இருக்குமே ஒழிய என்ன இருக்காது, மேலே இருக்கு. அப்போ திருமாலுடைய அதிகாரம் 56 புவனங்களில் இருக்கும், கீழேயும் இருக்கும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய வித்தைகளைக்கு அவர் போக முடியாது. வித்தைகளைக்கு அவர் போக முடியாது. எனவே இவர்கள் ஒருவேளை ஒடுக்கினாலும், யாரு? திருமாலோ பிரம்மனோ உலகத்தை ஒடுக்கினாலும் அவர்கள் செய்வது ஏகதேச சங்காரம். ஏகதேச ஏகதேச சங்காரம். ஆமாம், ஏகதேச சங்காரம். ஒருபுடை அழிப்பு. ஒருபுடை அழிப்பு. ஒரு பகுதியை தான் அழிக்க முடியும். என்ன செய்ய முடியாது? முற்றழிப்பு செய்ய முடியாது. முற்றழிப்புன்னு என்னது? சர்வ சங்காரம். மகா சங்காரம், சர்வ சங்காரம். மகா சங்காரம், சர்வ சங்காரம். இந்த சர்வ சங்காரத்தை செய்வது யாருன்னு கேட்டால் சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமான் ஒருவனே சர்வ சங்காரம் செய்கிற அதிகாரம் உடையவன். காரணம், அவன் இந்த சாந்தி அதீதகளையை தாண்டி பரசிவமாக நிற்கிறான். பெருமான் எங்கே நிற்கிறானுங்க? பரசிவமாக நிற்கிறான். இந்த பரசிவமாக நிற்கிற பெருமான் தான் கீழே இருக்கக்கூடிய 5 கலைகள் 224 புவனங்களிலும் தன் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே தான் இங்கே என்ன சொல்கிறாரு? சங்கார காரணன் என்று சொல்லுகிறார். சங்காரன்னு சொல்லலை. சங்காரன் சொன்னால் யார் வந்துடுவாங்க? திருமால் பிரம்மெல்லாம் வந்துடுவாங்க. திருமால் பிரம்மெல்லாம் அந்த எல்லைக்குள்ளே வருவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சங்கார காரணனாய் உள்ள முதலையே. வியாகாரம் முதலையே. ஏன்னா 5 கலைகளிலும் 224 புவனங்களையும் சங்கரிக்கிற அதிகாரம் ஆற்றல் பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி அவனே என்ன செய்கிறாங்க? உலகத்திற்கு முதல்வன் என்று காட்டுகிறார். சரி.